ॐ महागणाधिपतये नमः। இந்த ஆண்டு கணேஷ் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27 புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. இது விநாயகர் பிறந்த தினம். அறிவின் தெய்வம், தடைகள் அனைத்தையும் நீக்கும் சக்தி, கருணையின் வடிவமான கணேஷ் பகவானை வணங்கும் பவித்திரமான நாள். கணேஷ் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாள் விநாயகர் பூமிக்கு வந்து தன் பக்தர்களின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார் என்று நம்பப்படுகிறது. பகவான் விநாயகர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் புதல்வர். அறிவு, ஞானம், வளம், ஆரோக்கியம் மற்றும் சிறந்த வாழ்வை அருள்பவன். அதனால் எந்த நற்செயலையும் தொடங்கும் முன் முதலில் விநாயகரை வணங்குகிறோம். விநாயகரை போற்றி நாம் அனைவரும் சொல்லும் புனித மந்திரம் வக்ரதுண்டாயஹும் ஏகதந்தாயஹும் விக்னநாசாயஹும் ஸ்ரீ கணேஷாயஹும். இந்த ஸ்லோகம் தடைகளையும் நீக்கும் சக்தி கொண்டது. பெருமளவில் மக்கள் விரும்பும் நெய்வேத்தியம் மோதகம். இது விநாயகரின் மிகவும் பிரியமான இனிப்பு. மோதகம் வளமும் சந்தோஷமும் குறிக்கிறது. இந்த நாளில் பக்தர்கள் விநாயகர் சிலையை வீடுகளிலும் கோவில்களிலும் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறார்கள். அர்ச்சனை, வேத மந்திரங்கள், பக்தி பாடல்கள் ஆகியவை முழங்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இன்று பெரும்பாலும் களிமண் சிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பூஜை முடிந்த பின் அவை நதிகளில், கடலில் கரைந்துவிடும். இது இயற்கையோடும் ஆன்மீகத்தோடும் இணைந்த வழக்கம். கணேஷ் சதுர்த்தி ஒற்றுமை, பக்தி, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கும் விழா. நாம் அனைவரும் மனதில் உள்ள தடைகளை நீக்கி அறிவும் வளமும் நிறைந்த வாழ்வை அடைய வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன்.